worship you, Lord. We love you from the bottom of our hearts, oh God. Oh yes, Lord. எத்தனை நல்லவர். Oh, hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. ஆமென். For the Lord God Almighty reigns. Oh, hallelujah, hallelujah. Holy, holy, are you Lord God Almighty. God Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy. Oh, you Lord God Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க சந்தோஷம் அடைகிறேன். It's a great joy to see you through this program. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள். அவர் துதிக்கத்தக்கவதாக இருக்கிறார், துதிக்கு உரியவராய் இருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் துதிக்கும் பொழுது தேவன் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். When God comes, He will wipe away your tears and make you fill your heart with joy. Before worshiping, shall we look down? Shall we look up to God and pray? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank God for all the people who are watching this program. Bless them, Master, with a great expectation, with a great burden, with a great trust. They have been watching this program. மிகுந்த எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய மனதில் இருக்கிற கண்ணீரை நீர் அறிவீர், அவருடைய மனதில் இருக்கிற பாரத்தை அறிந்திருக்கிறீர், அவர் மனதில் இருக்கிற கேள்விகளை அறிந்திருக்கிறீர். இந்த நிகழ்ச்சி அவருடைய கண்ணீரை துடைக்கிறதாக இருக்கட்டும், அவர் எதிர்பார்த்த பதிலை பெற்றுக் கொள்கிற நேரமாக இருக்கட்டும், உங்களுடைய தொடுதலை பெறுகிற நேரமாக, உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு நேரமாக இருப்பதாக. இந்த நிகழ்ச்சி முற்றிலும் ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We come against every powers of darkness. எல்லா அந்தகார கிரியைகளை நாங்கள் கடந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆமென். கர்த்தரை துதிப்பது நல்லது, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ச்சியோடு புதிய ஆண்டை, புதிய நாளை ஆண்டவர் கொட்டி கொடுத்திருக்கிறார் அல்லவா? கைகளை தட்டி, அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ எஸ், ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்
புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக அடுத்த களிப்பை தாரும் தேவா. அடுத்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபை என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்வோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையுமே உங்க பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையுமே உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. செல்வம், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரை ஆராதிப்பது எத்தனை ஒரு மகிழ்ச்சி. அவர் கேராபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் இறங்கி வருவார். ஓ என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, இம்மட்டுமாக நம்மை கரம் பிடித்து நடத்தின அந்த தேவனை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இம்மட்டுமாக என்னை மறுவாமல் என்னை சுமந்து வந்தீரே, அப்படி அன்புக்காக நான் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, 1000 நாவுகள் போதாது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. இம்மட்டுமாக தேவன் நம்மை கிருபையாக தயவாக நம்ம நடத்தி வந்தாரே, அந்த அன்பு எண்ணி நாம் கர்த்தரை துதிப்போமா? இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தை நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் மனதில் வைத்த ஒரு வார்த்தை. While I was just praying for you, this is the word that the Lord gave into my heart. Revelation chapter 21 verses 5. He that sat upon the throne said, Behold, I make all things new. And he said unto me, Write, for these words are true and faithful. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்பு அவர், இந்த வசனம் சத்தியமும் உண்மையானவைகள், இவைகளை எழுது என்றார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன், இவைகளை எழுது. இது உண்மையும் சத்தியம் உள்ளதாக இருக்கிறது. இது உண்மையும் சத்தியமான வார்த்தைகளாக இருக்கிறது என்று என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, today God wants to promise you and say, Behold, I shall make all things new. Are you thinking about the old things in your life? Are you thinking about the painful tragedy, the pain and agony, the frustrations, the failures that you saw in the last year?
போன வருடங்கள் கடந்து சென்ற கசப்பான அனுபவங்களை, போன வருடத்தில் பார்த்த தோல்விகளை, நஷ்டங்களை, இழப்புகளை எண்ணி கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தனோ அதே போலதான் இன்னும் ஒரு மாற்றமும் வரவில்லை. என் நண்பர்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி போய்விட்டார்கள். ஆனா வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சுன்னா அதே நிலையில தான், அதே கம்பெனியில, அதே சம்பளம், அதே நிலையில தான் நான் இருக்கிறேன். Are you weeping and crying? My friends have gone to the next level, but I'm in the same position. I'm getting the same salary. I'm in the same pathway. Are you looking at the whole things, that the failures and the pain and the agony that you went through the last year? God says, behold, I shall make all things new. சகலத்தை நான் புதிதாக்குகிறேன். இவைகளை எழுது, இவைகள் சத்தியமும் உண்மையானவைகளாய் இருக்கிறது. யோபு 42 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சகலத்தையும் செய்கிறவராய் இருக்கிறார். Job 42:2 says, he is a God who does all things. ஏசாயா 40:26 வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் படைத்த தேவனாய் இருக்கிறார். Isaiah chapter 40 verses 26 says, he is a God who created all things. மத்திய 28:18 வசனம் சொல்லுகிறது, அவர் சகல அதிகாரம் தேவனாக இருக்கிறார். Matthew 28:18 says, he is a God of all authority. சங்கீதம் 57:2 வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். Psalm 57 verse 2 says, he is a God who performs all things. அவர் சகலத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். The God of possibilities, the God who has all power, the God who does all things, the God who performs all things, he says, behold, I shall make all things new. My dear brothers and sisters, are you looking at the things, the painful, the way the people treated you, the way the people spoke? ஜனங்கள் எப்படி பேசுகிறார்களோ அவர் பேசுகிறது போலதான் என் வாழ்க்கையில ஒன்று பின் ஒன்று கண்ணீரே என் வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லி கலக்கத்தோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாய். தேவன் கலக்கத்தை அறிவார், உன் சஞ்சலத்தை அறிவார். தேவன் என்ன புதிய காரியத்தை செய்ய போகிறார். What good things God is going to do in our life. 2 கொரிந்தியர் 5:17 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் பழைவைகள் ஒளிந்து போயின, சகலமும் புதிதாயின. The Bible says, what good things God is going to do. The Lord says, 2 Corinthians chapter 5 verse 17 says, if one be in the Christ, he becomes a new creation. He becomes a new creation. God is going to make you as a new creation. If you read Jeremiah chapter 18 verses 4, the potter was making a pot in the mud. Suddenly the clay, the pot became marred. எரேமியா 18:4 வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள். எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அங்கே போனபோது அங்கே ஒரு குயவன் களிமண்ணை வைத்து ஒரு பாத்திரத்தை உண்டாக்கி கொண்டிருந்தான். ஆனால் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுதே அந்த பாத்திரம் கெட்டு போயிற்று. While he was making the pot, the vessel, it got marred. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அந்த குயவன் கெட்டுப்போன பாத்திரத்தை கெட்டுப்போனதாக விட்டு விடாதபடி ஒரு புதிதான பாத்திரமாக அவர் மீண்டும் அதை வணைந்தார். ஒரு அழகான பாத்திரமாக அவர் வணைந்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த புதிய வருடத்தில் புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற உங்களை புதிதான பாதையிலே ஆண்டவர் உன்னை உருவாக்க போகிறார். உன் வாழ்க்கையில கெட்டு போயிருக்கிற பாத்திரம் என்ன? உன் வாழ்க்கையில கெட்டு போயிருக்கிற காரியம் என்ன? உன் வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறதா? உன்னோட ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கிறதா? உன் வேலை கெட்டு போயிருக்கிறதா? உன் தொழில் கெட்டு போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா? என் பேர் கெட்டு போயிருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? What is spoiled in your life? Is it your health? Is it your job? Is it your business? Is it your name? What has been spoiled? What is marred in your life? The potter recreated it back as a new vessel of glory and honor. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரி, நடந்து முடிந்ததை எண்ணி கலங்க வேண்டாம். தேவன் நீ படுகிற நிந்தையை ஆண்டவர் அறிவார். உன் அவமானத்தை ஆண்டவர் அறிவார். நீங்கள் படுகிற பாடுகளை ஆண்டவர் அறிவார். பெண்ணினால் அன்னாலை அற்பமாக பேசினார், அற்ப மனவேதனை மடி பேசினார்.
அற்பமாக பேசப்பட்ட அந்த அன்னாளை தான் தேவன் கனப்படுத்தினார். God honored the Hannah who was humiliated by Peninnah. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் பார்த்தார். God saw that Leah was humiliated in a situation by her own sister. நீங்கள் சொந்த மக்களால், சொந்த உற்றார்களால், சொந்த நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, தாழ்வாக, குறைவாக பேசப்பட்டு இருக்கிறீர்களா? சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய புதிய பாத்திரமாக தேவன் உருவாக்க போகிறார். தேவன் மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். மேலும் ஏசாயா 43:19 வசனம் சொல்லுகிறது, இது புதிய காரியத்தை நான் செய்கிறேன், நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழிகளே ஆறுகளை உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Isaiah chapter 43 verses 19 says, behold, I shall do a new thing, I will make a way in the wilderness and a river in the desert. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் புதிதான பாதையிலே ஆண்டவர் நடத்த போகிறார். என் வாழ்க்கை ஒரு வனாந்தரமாய் இருக்கிறது, எல்லாரும் பேசுகிறது போலதான் என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாயா? Are you saying my life is like a wilderness, just like what the people are talking, just like the people are thinking? I'm seeing failures and pain and agony in my life, sorrows, I'm filled with sorrows in my life. My dear brothers and sisters, remember, God is aware about you. வேத வசனத்தை நீங்க படிப்பீனால், வனாந்தரத்திலே ஆகார் இருந்தபோது தன் பிள்ளையை காப்பாற்ற வழி தெரியவில்லை என்று அவர் கலங்கினார். புதிய வழியை காட்டுகிற தேவன் ஆகாருக்கு ஒரு துறவை உண்டாக்கினார். ஓ சாரிபாத்தில் இருக்கிற பெண்மணி தன் கடனை தீர்க்க வழி இல்லை என்று கலங்கினார். ஆண்டவர் அவள் கையில் இருந்த பாத்திரத்தை கொடுத்தார். இது நிமித்தம் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் பார்ப்பாய். ஆபிரகாம் தன் மகனை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணினார். கர்த்தர் அதற்கேற்ற ஒரு ஆட்டை பலியாக கொடுத்தார். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கானான் தேசத்திற்கு எப்படி போவோம் என்று கலங்கினார்கள். செங்கடல் ஒரு தடையாயிருக்கிறது, வழியே இல்லையே என்று கலங்கினார்கள். அந்த செங்கடலிலே இரண்டாக பிளந்து ஒரு வழியை உண்டாக்கினார். The Bible says Agar looked at the situation and said, there is no way to save my son. God showed a spring to provide a need. The Bible says Zarephath women, she was weeping about the debts, how to settle my debts. There's no way to settle my debts. God showed a vessel and the overflowing oil. Through that problems were solved. Abraham was so much depressed and worried. How am I going to save my son Isaac? God showing a lamb for him to sacrifice. The Israelites, when they saw the wilderness, when they came to the Red Sea, they said there is no way at all. What to do? God divided the Red Sea and gave a way. இஸ்ரேல் ஜனங்கள் இதுவரைக்கும் ஒருவரும் பிரயாணம் பண்ணாத ஒரு புதிய பாதையிலே இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணினார்கள். This year you are going to walk in a new pathway. உன் வேளையில இதுவரைக்கும் பார்க்காத திருப்பங்களை நீ பார்க்க போகிறாய். உன் வேளையில இதுவரைக்கும் பார்க்காத மாற்றங்களை நீ பார்க்க போகிறாய். அன்பு சகோதரர் ஜோசப், ஓ இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற, ஓ தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வடித்து கொண்டிருக்க ஒவ்வொரு கண்ணீரை ஆண்டவர் அறிவார். உன் சஞ்சலத்தை ஆண்டவர் அறிவார். சகோதரன் பாஸ்கரன், பிரதர் முருகேசன், இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்காத மாற்றத்தை, திருப்பத்தை பார்ப்பாய். கடந்த நாட்கள், கடந்த வருடங்கள் அநேக ஏமாற்றங்கள், தோல்வி, கண்ணீரே உன் வாழ்க்கை. ஆனால் இந்த புதிய வருடத்திலே, இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நன்மையை கட்டிட போகிறார். புதிதான பாதையிலே, நன்மையின் பாதையிலே ஆண்டவர் நடத்துவார். ஏசாயா 43:16 வசனம் சொல்லுகிறது, அவர் சமுத்திரத்தில் வழியாக வழிகளை உண்டாக்குகிற கர்த்தர், வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர் உன்னை புதிய பாதையில் நடத்த போகிறார். God is going to lead you in a new pathway which you have never walked before. Forget about the past. Don't look at the situation. Remember, God is going before you. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார். எதை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். Whatever might be the situation, remember, God loves you. He cares for you. He understands you and He has a great new way for you.
வேத வசனம் சொல்லுகிறது மூன்றாவது பிரசங்கி 3வது அதிகாரம் 22 23வது வசனம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. Ecclesiastes chapter 3 verses 22 to 23 says, every morning his grace is new. God is going to fill you, make you as a new creation, new pathway, and God is going to fill you with new grace. புதிய கிருபையினால் ஆண்டவர் முடிசூட்ட போகிறார். ஓ மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று வாழ்த்தினதை போல நோவாவுக்கு தேவனுடைய பார்வையில் கிருபை கிடைத்தது, பாதுகாக்கப்பட்டான். மோசேக்கு தேவனுடைய பார்வையில் கிருபை கிடைத்தது, கர்த்தருடைய மகிமையை பார்த்தான். இதுவரைக்கும் பார்க்காத திருப்பத்தை உன் வாழ்க்கையை பார்க்க போகிறாய். தேவனுடைய மகிமை விளங்க போகிறது. You are going to see the glory of God is going to fill you. The mighty hand of God is going to fill you. உன் தொழிலில் என் அன்பு சகோதரனே, இதுவரைக்கும் உன் தொழில் பல காரியங்களை முயற்சி செய்திரு, கடினமான ஒரு உழைப்பாளி. ஆனால் உன் தொழிலில் ஏற்ற பலன்கள் திருப்பன்கள் கிடைக்கவில்லைன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறாயா? தேவன் சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்காத பலன், நீ எதிர்பார்க்காத நன்மையை உன் கண்கள் காணும்படி செய்வார். கடந்த ஆண்டுகள் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டு இழந்ததை சுதந்திரிக்கிற ஒரு ஆண்டாக, கர்த்தர் உன்னை வாளாக்கம் தலையாக உயர்த்துகிற ஆண்டாக, மேன்மைப்படுத்துகிற ஆண்டாக இருக்க போகிறது. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு வேதனையோடு பார்க்கிற ஒவ்வொருடைய கலக்கத்தை பார்க்க, யூ நோ தி பெயின் அண்ட் பர்டன். மனதிலும் வேதனை, சரித்தில் வேதனை, குடும்பத்தை குறித்து வேதனை, பிள்ளைகளை குறித்து வேதனை, தன் வாழ்க்கையை குறித்து வேதனை, பலவிதமான வேதனைகளை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. Touch everyone, Master. You know the pain, you know the burden, you know the trouble, you know the frustrations that they're going through. Put a stop to everything, Master. Let there be only joy. Let there be only peace. Let there be only happiness. My dear brothers and sisters, don't be worried about the present situation. God is going to make you as a fine new creation, a new pathway, fill you with the new grace. God has a bright future for you. God bless you.